குலசாமியோட எல்லையில இருக்க பங்காளிகள் திருந்தணுமா? ஏங்க பங்காளிகள் திருந்தணுமான்னு சொல்றீங்க? பங்காளிகள் எல்லாம் நல்லாத்தானங்க இருக்கோம். அண்ணன் தம்பியா, ஒரு தாய் பெற்ற பிள்ளை போல, ஒரே ஒரு 10 ஒரு கையில 10 விரல் இருக்கிற மாரி எல்லாரும் ஒண்ணா தானே இருக்கோம். எல்லாம் ஒண்ணு மண்ணாமா தானே இருக்கோம். அப்புறம் ஏங்க நீங்க பங்காளிகள் திருந்தணுமா? அப்படிங்கிற இந்த ஒரு பதிவு அப்படின்னு கேட்கலாம். இன்னைக்கு நான் அறிஞ்சத அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, ஏன் பங்காளிகள் திருந்தணுமான்னு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, பங்காளிகள்லாம் யாரு? அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, யார தொட்டாலும், யார அவமானப்படுத்தினாலும், யார அசிங்கப்படுத்தினாலும் நம்ம விட்டுருவோம், வெளியாளுன்னு. என் பங்காளிய தொட்டுட்ட, என் பங்காளிய அவமதிச்சுட்ட அப்படின்னு உரிமையோட, உரித்தோட போயி அந்த பங்காளிகளுக்காக கூட நிப்பான். சரி, ஏன் பங்காளிகள்னு சொல்றோம்? ஏன் பங்காளிகள்னு சொல்றோம்? பங்காளிகள்ங்கிறது நமக்கு கிடைக்கப்பெற்ற பந்த பாசமா இருந்தாலும், குலசாமி அமைச்சு குடுத்த ரத்த பாசம், சொந்த உறவு. என் சாமி எனக்கு அமைச்சு குடுத்த உறவுங்க பங்காளி. அப்பேற்பட்ட அந்த பங்காளிய நாம ஏன் திருந்தணும்னு நான் ஏன் சொல்றேன்? சரிங்க. ஒரு எல்லையில பங்காளிகள் எல்லாரும் ஒண்ணு சேராம அந்த இடத்துல எதுவுமே வெற்றி பெறாது. எதுவும் சாத்தியப்படாது. பங்காளிகள் அப்படின்னா அந்த உடம்புல இருக்க தோல் மாரி. ஒரு உடல் உறுப்புல ஒரு பெரிய உறுப்பு என்ன அப்படின்னா மனுஷனோட தோல். அது மாதிரி தான் அந்த எல்லையில அந்த சாமிக்கு அந்த பங்காளி பெருமக்கள். அப்ப அந்த பங்காளி இந்த உடலோட தேகம் அந்த தோல் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த உடல் சரியாக வெளிப்படுமா? அதனுடைய பார்வை வெளியே தெரியுமா? அப்ப அதே மாதிரி தான் அந்த சாமி நம்பி இருக்கிறது அந்த எல்லையில இருக்க பங்காளி பெருமக்களை. அந்த சாமி உயிருக்கு உயிரா நேசிக்கிற பெருமக்கள் அந்த பங்காளி பெருமக்கள். சரி, அப்படிப்பட்ட அந்த பங்காளி பெருமக்கள் ஏன் திருந்தணும் அப்படின்னு சொல்ல காரணம் என்ன? சரி, பதிவுக்கு வருவோம். சரி, நான் ஏன் பங்காளிகள் திருந்தணும்னு சொல்றேன்? பங்காளிகள் எல்லாம் சரியா தான் இருப்பாங்க. எல்லாத்துலயும் சரியா தான் இருப்பாங்க. அன்பு காட்டுறதுல, பண்பு பாசம் காட்டுறதுல, பணிகளை பகிர்ந்துக்கிறதுல, கருணை காட்டுறதுல, நேசிக்கிறதுல, தாம் பிள்ளைகளை தன்னுடைய சொந்தங்களா நினைச்சு பிள்ளைகளை அனுசரிக்கிறது எல்லாத்துலயும் சரியா இருப்பாங்க. பார்த்து பார்த்து செய்வாங்க அந்த மக்களுக்கு. உரிமையோட, உரித்தோட அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவாங்க. ஆனா அந்த பங்காளி பெருமக்கள் எப்போது மன விரிசல் உருவாகுது? ஏன் உருவாகுது? அப்படி மன விரிசல் உருவானதுக்கு அப்புறம் அந்த பங்காளிகளை எப்படி சரி பண்றது? அந்த பங்காளிகளை எப்படி திருத்துறது? அப்படிங்கிறதா இந்த பதிவுல நான் சொல்ல போறது. யதார்த்தமா மனுஷ வாழ்க்கையில நடக்கிறத தான் சொல்ல போறேன். புதுசா நானா ஒண்ணு கற்பனையாலாம் சொல்ல போறது இல்ல. சரி, எனக்கு என் பங்காளிகளுக்கு எதுக்கு விரிசல் வருது? காரணம் என்ன? யார் காரணம்? நான் வசதியா இருக்கேன், அந்த பங்காளி வசதியா இல்ல, அது காரணமா? நான் நல்லா சொந்த பந்தங்களோட இருக்கேன், அந்த பங்காளி சொந்த பந்தம் இல்ல, தனியா இருக்காரு, அது காரணமா? எனக்கு என்னுடைய தேவைகளை நிறைவேற்ற எனக்கு எல்லா வசதிகளும் எனக்கு கிடைக்க பெற்றிருக்கு, நீ ஒண்ணும் இல்லாதவன், அது காரணமா? இல்ல. ஒரு பங்காளிகளுக்கு இடையில் விரிசல் வர காரணம் என்ன? எல்லா பங்காளிகளுக்கும் இடையில விரிசல் வந்துருமா? வராது. 1000த்துல 1, லட்சத்துல 100, இல்ல 10, இப்படித்தான் அந்த பங்காளிகள் விரிசல் வரும். அந்த பங்காளிகள் திருந்தணும்ல. அந்த பங்காளிகள் திருந்துறதுக்கு அந்த பங்காளிகள் ஏன் அந்த விரிசல் உருவாகுது அப்படின்னா அதுக்கு யாரு காரணம் அப்படின்னா நம்ம அந்த மேல வர்ற சாமி. எந்த இடத்துல ஆசை உருவாகுது, எந்த இடத்துல கோபம் உருவாகுது, எந்த இடத்துல பழிபாவ செயல்கள் உருவாகுது, எந்த இடத்துல இடைவெளி அதிகமாகுது, எந்த இடத்துல அவ கண்ணிலேயே பார்க்கவே கூடாது, என் கண்ணிலேயே படக்கூடாது அப்படின்னு ஒரு நிலை எடுக்கிறோம் அப்படின்னா யார் காரணமா இருக்கும் அப்படின்னா அந்த எல்லையில வர சாமி. எப்படிங்க சொல்றீங்க? சாமி தானங்க எல்லாம். இப்போ சாமி பங்காளிகளை பத்தி இவ்வளவு அழகா வர்ணிச்சீங்க. அந்த சாமியோட பிள்ளைகள் தான் பங்காளிகள்னு சொன்னீங்க. அப்புறம் எப்படிங்க ஒரு பங்காளிக்கு இன்னொரு பங்காளிக்கு இருக்கிற மன வீசலுக்கு அந்த சாமி காரணமாகும்? சாமி உடம்புல வர்ற வரைக்கும் காரணமாகாது. என் சாமி, என் மேல வர்ற சாமி
என் பங்காளி மேல வரல, இல்ல அவர் மேல வந்த சாமி அவர் மேல வராம என் மேல வருது. அப்ப எங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற மனஸ்தாவர்கள அந்த இடத்துல அந்த விரிசல் உருவாக காரணமாகும். புரியுற மாதிரி சொல்றேன். நான் ஒரு எல்லையில இருக்கேன். நான் ஒரு 10 பங்காளி, 100 பங்காளியில நான் ஒரு பங்காளியா இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல, நான் எல்லாத்தையும் சரியா, சமமா நான் பார்க்கிற பட்சத்துல, என் மேல வந்த சாமி என் மேல வராம, உங்க மேல இன்னொரு பங்காளி மேல வந்ததுனால, அந்த பங்காளி மேல ஏன் வந்துச்சு? எதுக்கு வந்துச்சு? அந்த சாமி நான் தான் ஆடினேன், எங்க அப்பா தான் ஆடினாரு, எங்க தாத்தையும் தான் ஆடினாரு, எங்க பாட்டியும் தான் ஆடினாரு. தலைமுறையா இந்த சாமி என் மேல வந்துச்சு, எங்க வழியில வந்துச்சு. இப்ப என் மேல வராம அவர் மேல வந்திருக்கு. அப்ப அவர் எப்படி சாமி ஆடினாரு? சரி, சாமி வந்துருச்சு, உண்மையான சாமி வந்துருச்சு. அந்த சாமியை நான் எப்படி என் மேல வர்றதுக்கு நான் எப்படி மாற்றி அமைக்கிறது? அந்த அதாவது இந்த பில்லி, சூனியம், செய்வினை, ஏவல் இது போன்ற செயல்கள் உருவாக காரணமாக இருந்ததே இந்த பகைதான். ஆதியில ஒரு சில இடங்கள்ல இது போன்று இருந்த ஒரு பகைதான் இது போன்று தீய வினைகள் உருவாக காரணமா இருக்கு. அந்த தீய வினைகள் உருவாக கூடாதுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு பங்காளி ஒரு மக்களுக்கு இந்த பதிவு. சரி, சரிங்க, நான் ஆடுற சாமியை அவர் ஆடிட்டாரு, அவர் ஆடுற சாமியை இவர் ஆடிட்டாரு. என் சம்சாரம் மேலே தாங்க வரணும் அந்த சாமி, எங்கள் ஆத்தா மேலே தாங்க வரணும் அந்த சாமி, என் தங்கச்சி மேலே தாங்க வரணும் அந்த சாமி. இல்லை, தவறான வழியில் ஆடிட்டாங்க, கெட்ட வழியில் தீய சக்திகளில் அது மாதிரி சாமியை மறித்து வளைச்சு கட்டி சாமியை ஆடிட்டாங்க. அது நான் திருப்பி அதே செயலை நான் செய்வேன் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல உயிருக்கு உயிரா நெருக்கமான அந்த குலதெய்வம் உருவாக்கி கொடுத்த அந்த பங்காளிகளுடைய சொந்தம் அந்த இடத்துல விரிசல் உருவாகுது. அப்ப அந்த இடத்துல பங்காளி எனக்கு எதிரியா மாறுறாரு, எனக்கு பகைவனா மாற. மறுபடியும் சொல்றேன், எல்லா பங்காளி ஒரு மக்களுக்கும் அல்ல, லட்சத்துல 10. அது மாதிரி இது போன்று தெய்வத்தின் மேல் பேராசை கொண்டு தீய வழிகளில் ஈடுபடுகிற பங்காளி பெருமக்களுக்கு தான் இன்னைக்கு இந்த பதிவு. அப்ப என் சாமி அமைச்சு கொடுத்த இந்த சொந்தம், இந்த சாமி அமைச்சு கொடுத்த இந்த உறவு இது மாதிரி இப்படி ஒரு நிலை மாறிக்குச்சே, காரணம் என்ன? அப்ப என்னுடைய ஆசை, என்னுடைய பேராசை, என்னுடைய ஆணவம், என்னுடைய அதிகாரம், என்னுடைய அகம்பாவம், இது தனி மனுஷனுக்குள்ள வரவே கூடாத ஒரு செயல், ஒரு எண்ணம்னால உருவாகும். சரிங்க, நீங்க சொல்றது சாத்தியம்தான். இது மாதிரி எங்களுக்குள்ள இருக்குங்க, எங்க பங்காளிகள்ல ஒரு சில பேர் இருக்காங்க. நான் சாமி ஆடக்கூடாதுங்கிறாங்க, நான் சாமி வந்தாலே என் மேல சாமி வரலைங்கிறாங்க. கோவில்ல எந்த ஒரு விஷயங்களுக்கும் எங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, எங்களை மதிக்க மாட்டாங்க, எங்களை அவமதிக்கிறாங்க, எங்களுக்கு மரியாதை செய்ய மாட்டாங்க, எங்கிட்ட கேட்டு எந்த ஒரு செயலும் செய்ய மாட்டாங்க, நாங்களே போய் எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, சாமி வந்து சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் இருக்குங்க. இதை எப்படியும் சரி பண்ண முடியும்? சரி, அது மாதிரி இருக்க மக்களை எப்படி திருத்துறது? சரி, எப்படி திருத்துறதுங்கிறத பார்ப்போம். சரிங்க, இது மாதிரி உங்களுக்குள்ள ஒரு பங்காளி இருக்காங்கன்னு வைங்களேன், எப்போதெல்லாம் சாமி முடும்போதெல்லாம் அப்போதெல்லாம் ஒரு மனவழியை கொடுக்கறது மாதிரி ஒரு சில பங்காளிகள். பயமா இருக்கு அவங்க ஒரு சில பேரை பார்த்தா, அது செஞ்சிருவாங்களோ, இது செஞ்சிருவாங்களோ, அதை கொடுத்துருவாங்களோ, இதை கொடுத்துருவாங்களோ, தெய்வம் அப்படி காட்டி கொடுக்குது, இப்படி காட்டி கொடுக்குது. அவங்கள பார்த்தா அந்த பய நிலை, அந்த அச்சம் எப்ப மாறும், எப்படி மாறும், அவங்க எப்ப சரியாவாங்க, அந்த சாமி எப்ப சரி பண்ணி கொடுக்கும்? இல்லை நான் சரியா இல்லையா, இல்லை அவங்க சரியா இல்லையா, யாரு சரியா இல்லை, இந்த நிலை எப்ப மாறும், எப்ப இது சரியாகும்? காலத்துக்கு நாங்கள் அந்த மனவழியோட சாமியை கும்பிட்றதா, அந்த சாமியை சுமக்கிறதா, அந்த சாமியை ஆடுறதா, இந்த தீய வினைகளை நாங்கள் எதிர்த்து சண்டையிடுறதா, எப்பங்க தீர்வு அப்படின்னா? சரி, எப்படி இது மாதிரி இருக்கிற மக்களை எப்படி திருத்த முடியும்? சாதாரண மக்கள் நீங்க, சாதாரண அவங்கள மாதிரி ஒரு பங்காளி உங்களால திருத்த முடியுமா? திருத்த முடியவே முடியாது. நீங்க என்னதான் அன்பை கொடுத்தாலும், என்னதான் பாசத்தை கொடுத்தாலும், என்னதான் உங்களுடைய சத்தியமான நேர்மையான உண்மையான குணங்களை நீங்க வெளிப்படுத்தினாலும், நீங்க என்ன பண்ணாலும் இது மாதிரி நிலையில இருக்க அந்த ஒரு மக்களை திருத்தவே முடியாது. அப்படியே திருத்தினாலும் ஒரு சில காலம் கழிச்சு மறுபடியும் பழைய நிலைக்கு திரும்புவாங்க. காரணம், மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆசை, பேராசை, அந்த ஆணவம், அகம்பாவம், அதிகாரம். சரி, அப்படி இருக்கிற மக்களை நான் திருத்தணுங்க. அப்படி இருக்க மக்களை திருத்தணும். என்ன செய்ய? அப்படிதான் இருக்காங்க, அப்படி நான் எப்படியாவது திருத்தணும். எப்படி திருத்துறது? ஒரே ஒரு உண்மையான நிகழ்வை சொல்றேன். இந்த உண்மையான நிகழ்வு உங்க எல்லா பங்காளிகளுக்கும் இது ஒரு பதிலா, இந்த எப்படி திருத்தணுங்கிறதுக்கு பதில் இந்த உண்மையான நிகழ்வுல உங்க எல்லாத்துக்கும் தெரியும். சரி, ஒரு எல்லை
இதே மாதிரி ஒரு நிலை. இதே மாதிரி நிலை அப்படின்னா குடும்பமா பிரிஞ்சு ஒரே குடும்பமா இருந்த அந்த அங்காளி வங்காளி பெருமக்கள் சாமியை வச்சு தன்னுடைய பங்காளிகளை அவர்கள் மேல நம்பிக்கை வைக்காம சொல் பேச்சு கேட்டு என்ன பண்றாங்க, அந்த பங்காளிகளுக்குள்ளேயே 6 ஊரா பிரிஞ்சு நிக்கிறாங்க. அதுல ஒரு அம்மா மேல சாமி வருது. அந்த அம்மா என்ன பண்ணுது, சாமி அந்த அம்மா மேல பேச வைக்குது, அந்த அம்மாவை பேச வைக்குது, அந்த அந்த அம்மாவை செயல்பட வைக்குது. ஏன் செயல்பட வைக்குது, எதுக்கு செயல்பட வைக்குது அப்படின்னா, இந்த அருகூரா நிக்கிற தனித்தனியா நிக்கிற பங்காளி பெருமக்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கணுங்கிற நிலை அந்த சாமி எடுத்துருச்சு. அந்த பெண் தெய்வம், அந்த பெண் தெய்வம் அந்த அம்மா மேல வருது. அந்த அம்மா என்ன பண்ணுது, கத்தி எடுத்து குத்துனாலும், எப்படி நெஞ்சில குத்துனாலும் முதுகுல குத்துனாலும், வீட்டுல வந்து வயிறார சாப்பிட்டு மண்ணை வாரி இறைச்சிட்டு போனாலும், எத்தனையோ தீய வினைகள் செய்வினைகள் ஏவல் பிள்ளி எது செஞ்சாலும் எல்லாத்தையும் மீறி வந்தது என் பிள்ளை, செஞ்சது என் பிள்ளை அறியாம தெரியாம புரியாம செஞ்சிட்டான், இப்ப செய்யறியான் நாளைக்கு செய்ய மாட்டியான், அவன் காலம் வரும் என் சாமி ஒரு கணத்துல மாத்தி கொடுக்கும் அப்படின்னு மலவோல நம்பி அந்த அம்மா தான் எதிரிகளை கூட தான் பிள்ளைகளா நினைச்சு வருது. இப்ப தெரியுது அந்த அம்மா மேல ஏன் அந்த சாமி வந்துருக்குன்னு. ஏன் அந்த அம்மா மேல வந்த சாமி எல்லா பிள்ளைகளும் இணைக்கணும். ஏன்னா அது மாதிரியான குணமுள்ள பெருமக்களுக்கு தான் சாமி வரும். சத்தியம், எழுதி வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகுது, அந்த அம்மா மேல வந்த சாமி, அந்த அம்மாவோட இயற்கை குணமே இப்படி. அந்த அம்மா மேல வந்த சாமி என்ன பண்ணுது, எப்படியாவது என் பிள்ளைங்க அருகூரா நிக்கிற பிள்ளைங்க எல்லா பிள்ளைகளையும் ஒண்ணு சேர்க்கணும், எல்லா பிள்ளைகளையும் கரை சேர்க்கணும், எல்லா பிள்ளைகளும் ஒண்ணு சேர்ந்து இந்த தெய்வத்தை வழி நடத்தணும், எல்லா பிள்ளைகளும் நமக்கு இந்த எல்லாரும் சேர்ந்து இந்த தெய்வத்தை அதனுடைய நிலையை மாற்றி சக்தியை உயர்த்தி இந்த சாமிக்கு தேவையானதை கொடுக்கணும்னு அந்த அம்மா என்ன பண்ணுது, அரும்பாடுபடுது. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இல்ல, பல வருஷமா அரும்பாடுபடுது. அப்ப அந்த இடத்துல அந்த எல்லையில அந்த தெய்வம் பேச ஆரம்பிக்குது. நடக்கிறது அதனுடைய உண்மை முகம், போலி முகம், என்ன வினை என்ன தீய வினை எப்படி என்ன எல்லாத்தையும் அந்த அம்மா மனசுல வச்சு இடைவிடாம அந்த அம்மா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த அம்மானால முடியல. எப்போது அந்த அம்மா பின்வாங்கி மனநிலையில ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டம், ஒரு வலிகளை வேதனைகளை தாங்கி கண்ணீர் விட்டு அந்த இடத்துல கொஞ்சம் தேங்கி நிக்குதோ, அப்போது அந்த எல்லையில இருக்க இன்னொரு சாமி வருது. நல்லா புரிஞ்சுக்கிறணும். எந்த தெய்வத்தை சுமக்கிற ஒரு பெண் சாமியாடி தாம் பிள்ளைகளை தம் பங்காளிகளை இணைக்கணும், எல்லா மக்களையும் ஒண்ணு சேர்க்கணும், இந்த எல்லையில இருக்க தெய்வங்களை வளப்படுத்தணும்னு நினைக்கிற அந்த பெருமகள் எப்போது கலங்கி வேதனைப்பட்டு தன்னால முடியாம தேங்கி நிக்கிறாளோ, அப்போது அந்த எல்லையில இருக்க இன்னொரு சாமியாடி மேல வருது. அந்த அம்மாவுக்கு அந்த சாமியாடி வந்து தட்டி தூக்குறாரு, கை கொடுக்கிறாரு, வாத்தா வாமா நான் இருக்கேன், நீ ஏன் கலங்கி நிக்கிற அப்படின்னு அந்த அம்மாவுக்கு இன்னொரு சாமியாடி கை கொடுக்கிறார். அந்த சாமி எப்படி அப்படின்னா, எதுவாக இருந்தாலும் எந்த முகமோ அந்த முகம், நீ உண்மையா உனக்கு உண்மை, நீ பொய்யா உனக்கு பொய், நீ போலியா உனக்கு போலி அப்படிங்கிற மாதிரி துடியான தெய்வம். அப்ப ஒரு தெய்வம் இல்லை அப்படின்னு இன்னொரு தெய்வமும் சேர்ந்து அந்த எல்லையில் இருக்க மக்களை ஒன்றிணைக்குது. எப்படி ஒன்றிணைக்குது, எதன் மூலமாக ஒன்றிணைக்குது, அன்பு பண்பு பாசம் பக்தி தெய்வத்தின் மேல வச்சிருக்க நம்பிக்கை அப்படிங்கிற இந்த விஷயங்களை மட்டுமே நூலா கோர்த்து ஒரு பூக்கற்ற மாதிரி எல்லா பங்காளிகளையும் ஒண்ணு சேர்க்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல மனுஷன் எடுத்த முயற்சி அந்த இடத்துல தோல்வி அடையும் போது தெய்வம் எடுக்கிற முயற்சி அந்த இடத்துல வெற்றி அடையுது. அப்ப ஒரு சில பங்காளிகளுக்கு புரியுது. எப்படி புரியுது, யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க, எது உண்மை எது பொய், எது போலி, எது வேஷம், எது நாடகம், எது ஆசை, எது அதிகாரம், யாரு என்ன அப்படிங்கிற ஒரு சில வங்காளி ஒரு மக்களுக்கு புரியுது. புரிகிற வங்காளி ஒரு மக்கள் என்ன பண்றாங்க, எல்லாரும் கூட நிக்கிறாங்க. அந்த அம்மாவுடையும் அந்த ஐயாவுடையும் அந்த சாமி புரிய வைக்குது. வராத மக்களை கூட வர வைக்குது, சேராத மக்களை கூட சேர வைக்குது. புரிகிற வங்காளி மக்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைக்குது.
10 100 பேர் இருக்காங்க அப்படின்னா 60 பங்காளி புரிய பங்காளியை ஒண்ணா வச்சு இன்னொரு பக்கம் 40 பங்காளி நிக்குது. அப்ப அந்த 60 பங்காளி அந்த 40 பங்காளிகளுக்கும் என்ன பண்றாங்க, முடிஞ்ச அளவு அந்த 60 பங்காளி புரிஞ்ச பங்காளிகள் என்ன பண்றாங்க, இவர்களுக்கு எதிராக இருக்கிறவங்க, தெய்வத்துக்கு எதிராக இருக்கிறவங்க, புரியாம இருக்கிறவங்க, அறியாம இருக்கிறவங்க, அவங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலாட்டினாலும் இவர் சொல்லிட்டாரு, அவர் பேச்ச தட்டக்கூடாது அப்படின்னு என்ன பண்றாங்க, ஒண்ணு சேர்றாங்க. அப்படி தொட்டு 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 என்னைய பிடிக்கல, ஆனா என்னைய பிடிச்ச பங்காளிக்கு அவரை பிடிக்கும், அவர் சொன்னதுனால அவர் ஏத்துக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சேர்ந்து ஒரு கோர்வையா எல்லாரும் மனசுல விருப்பு வெறுப்பு இருந்தாலும் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வந்து அந்த இடத்துல அந்த சாமி கட்டு மறிப்பு பேச வேண்டிய சாமி அந்த இடத்துல பேச ஆரம்பிக்குது. பங்காளிகள் அந்த இடத்துல திருந்துறாங்க. எப்படி திருந்துறாங்க? யாரால திருந்துறாங்க? சாமியாடி எடுத்த முயற்சி, சாமியாடி கொண்ட நம்பிக்கை, சாமியாடி பட்ட கஷ்டம், அதனால இன்னொரு வராத தெய்வம் என் புள்ள கஷ்டப்படுதுன்னு வந்த தெய்வம் எல்லா மக்களும் எப்படி ஒண்ணு சேர்க்குது. அப்ப ஒரு பங்காளி திருந்தணும் அப்படின்னா அதுக்கு காரணமா இருக்கிறது உங்க எல்லையில இருக்க சாமி தான். அந்த சாமிக்கு தெரியும் யாரார எப்படி எப்படி திருத்தணும், யாரார எங்கெங்க வைக்கணும், யாரார என்னென்ன அதிகாரம் கொடுக்கணும், யாரார எப்படி தன் நிலை புரிய வைக்கணும், யாரு மேல நம்ம சாமி தொடணும், யாரு மேல ஆடணும், என்ன தேவை எது தேவை அப்படிங்கிற மாதிரி அந்த எல்லையில பல வருஷங்களா நடக்காது எல்லாமே பல மாதங்களுக்குள்ள நடந்துருது. எல்லா சாமியோட ஆயுதம் ஆபரணம் வழிபாடு எல்லாம் நடந்துருது. எப்படி கொண்டு வந்து முடிக்குது பாருங்க. அதான் குலசாமி. அப்பேற்பட்ட சக்தி கொண்ட தெய்வம் தான் குலசாமி. அதனால இன்னைக்கு இந்த பதிவின் மூலமா அறிவு நண்பர்களுக்கு இந்த உண்மையான நிகழ்வு என்ன ஏன் சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா, உங்க எல்லையில இருக்க இது மாதிரி ஒரு சில பங்காளிகள் திருந்தாம இருந்தீங்கன்னா நீங்க முயற்சி பண்ணுங்க. நீங்க இடைவிடாத முயற்சி பண்ணுங்க. நீங்க எடுக்கிற முயற்சி யாருக்கு தெரியுதோ இல்லையோ அந்த தெய்வத்துக்கு தெரியும். அந்த தெய்வம் வரும்போது அந்த பங்காளிகளை அந்த ஒரு வசமா திருப்பி கொண்டு வந்துடும், திருந்திருவாங்க. வேற வழியே இல்லை, செஞ்சுதான் ஆகணும். அப்படியே வீம்புக்கு நின்னாலும் கழுத்தை பிடிச்சாவது குறவலைய பிடிச்சாவது அவனை நிப்பாட்டி சரி பண்ணி அந்த எல்லையில சத்தியத்தை பேச வைக்கும், நிலை நிறுத்த வைக்கும். அதுதான் உங்க மேல வர்ற சாமி, நீங்க வணங்குற சாமி, உங்களை காக்குற கும்பவே பாதுகாக்கிற குலசாமி. அந்த தெய்வத்தின் மேல நம்பிக்கையை வச்சு நீங்க எடுக்கிற முயற்சி எல்லா மக்களையும் ஒன்னா பாருங்க. கண்டிப்பா அந்த தெய்வம் ஒரு நாள் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்க மக்கள் உங்களுக்கு தீயவை செய்தவர்கள் கூட தீயவை செய்யாம ஒதுங்குவாங்க. இல்லை அப்படின்னா அவர்கள் செஞ்ச மன்னிப்புக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு, தவறுக்கு மன்னிப்பு கேட்டு உங்க கூட நிப்பாங்கங்கிறது சத்தியமான உண்மை. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.